இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான எச்சரிக்கை. இந்த வீடியோவை பலவீனமான இதயம் உள்ளவங்களுக்கானது கிடையாது. இந்த உலகம் வெறும் நல்லது மற்றும் அன்பால மட்டும்தான் நிறைஞ்சிருக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது உங்களுக்கானது இல்லை. ஏன்னா இன்னைக்கு நாம மனித மூளையோட ஆழத்துல ஒளிஞ்சிருக்கிற ஒரு இருண்ட உண்மையை தான் வெளிக்கொண்டு வரப்போறோம். மனிதர்கள் தங்களோட பேச்சாற்றல், உடல் அசைவுகள் மற்றும் தந்திரங்களால மற்றவங்களோட மூளையை எப்படி கட்டுப்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு இருண்ட உளவியலை, அதாவது டார்க் சைக்காலஜி உலகத்துக்கு இந்த வீடியோ உங்களை கூட்டிட்டு போகும். நீங்க இதுக்கு தயார்னா இந்த ஆபத்தான பயணத்தை நாம் ஆரம்பிக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த அறிவை ரொம்ப பொறுப்போட பயன்படுத்தணும். இன்னைக்கு நீங்கள் மற்றவங்களை கட்டுப்படுத்த உதவுறது மட்டும் இல்லாமல் யாராவது உங்களை ஏமாற்றவோ இல்லைன்னா மேனிப்புலேட் பண்ண முயற்சி பண்ணால் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிற 20 டார்க் சைக்காலஜி தந்திரங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதோடு சேர்த்து வீடியோவோட கடைசியில் உங்கள் சிந்தனையை முழுசாக மாற்றக்கூடிய 3 புத்தகங்களை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நெவர்ஸ். வெல்கம் டு த சேனல் டாக் சீரிஸ் பாட்காஸ்ட். முதல் தந்திரம், பவர் ஆஃப் சிட்டிங் க்ளோஸ். நீங்கள் ஒரு மீட்டிங்கில் இருக்கீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. ஒருத்தர் உங்களை ரொம்ப கோபமாக பார்க்குறாரு. ஒருவேளை அவர் உங்ககிட்ட சண்டைக்கு வரலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பயப்பட தேவையே இல்லை. நீங்கள் சத்தம் இல்லாமல் எழுந்து போய் அவரோட பக்கத்திலே உட்கார்ந்துடுங்க. இதை ஏன் பண்ணணும்னு தெரியுமா? ஒருத்தர் உங்களுக்கு நேராக எதிரில் உட்கார்ந்துருக்கும் போது கோபத்தை காட்டுறது ரொம்ப எளிதுன்னு சைக்காலஜி சொல்லுது. ஆனால் நீங்கள் அவங்க பக்கத்தில் உட்காரும்போது 3 விஷயங்கள் நடக்கும். 1, அவங்க கோபத்தை காட்ட உடம்பை திருப்பணும். அது அவங்களுக்கு அசௌகரியத்தை தரும். 2, பக்கத்தில் உட்கார்றதுல ஒரு தெரியாத உளவியல் அழுத்தம் உருவாகும். 3, விஷயங்கள் திடீர்னு தனிப்பட்டதாக மாறிடுறதுனால அவங்களால கோபத்தை காட்டுறது கஷ்டமாயிரும். இந்த தந்திரம் எவ்வளவு நுட்பமானதுன்னா எதிரில் இருக்கிறவங்களால இதை புரிஞ்சிக்கவே முடியாது. சின்ன விஷயந்தான், ஆனால் இது சக்தி வாய்ந்தது. 2வது தந்திரம், மேஜிக் ஆஃப் எல்டர்ஸ் அட்வைஸ். யாராவது உங்கள் பேச்சை உடனே நம்பணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த தந்திரத்தை பயன்படுத்துங்க. மனிதர்கள் இயல்பாகவே தங்களை விட பெரியவங்களோட வார்த்தைகளை எளிதாக நம்பிடுவாங்க. உதாரணத்துக்கு, கடின உழைப்பை விட பெரிய குறுக்கு வழி எதுவுமே இல்லைன்னு என் தாத்தா என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொன்னால் உங்கள் வார்த்தையோட மதிப்பு அதிகமாகிடும். நீங்கள் ஒரு மீட்டிங்லேயோ இல்லை விவாதத்திலேயோ இருக்கும்போது இந்த தந்திரம் இன்னும் நல்லா வேலை செய்யும். எதிர இருக்கிறவங்க உங்கள் பேச்சை சீரியஸாக எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் அதை சந்தேகப்படவும் மாட்டாங்க. இது சத்தம் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய ஒரு இருண்ட உளவியல் ஆயுதம். ஆனால் இது எல்லா இடங்களிலும் ஒத்து வராது. சில பேர் பெரியவங்களை மதிக்கவே மாட்டாங்க. சில பேர் வயதுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க, அனுபவத்துக்கு தான் மரியாதை கொடுப்பாங்க. அந்த மாதிரி நபர்கள்கிட்ட இந்த தந்திரம் செல்லுபடி ஆகாது. 3வது தந்திரம், பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் எஃபெக்ட். உங்களை பிடிக்காத ஒருத்தரை நீங்கள் எப்போவாது பார்த்துருக்குறீங்களா? அடுத்த முறை அவங்க கிட்ட இருந்து ஒரு பேனா கொடுங்கன்னு ரொம்ப சின்னதாக எதையாவது கேளுங்க. இந்த மாதிரி சின்ன விஷயங்களை அவங்களால மறுக்கவே முடியாது. ஒருவேளை அவங்க மறுத்தா அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படும். அதே அவங்க உதவி செஞ்சா அவங்க மனசுல உங்களை பற்றின எண்ணம் மாறத் தொடங்கும். இந்த தந்திரம் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் எஃபெக்ட் அடிப்படையிலானது. ஃப்ராங்க்லின் தன்னோட எதிரிக்கிட்ட இருந்து ஒரு புத்தகத்தை கடனாக வாங்கி அவரோட நண்பராக மாற்றிக்கிட்டதா சொல்லுவாங்க. ஒரு சின்ன உதவி கேட்குறது பெரிய மாற்றத்தோட ஆரம்பமாக இருக்கலாம். தந்திரம் 4, த யார்னிங் சீக்ரெட். யாராவது உங்களை ரகசியமாக கவனிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுதுன்னா
அதை உறுதிப்படுத்த ஒரு விசித்திரமான ஆனால் ஒரு சூப்பரான வழி இருக்கு. அவங்க முன்னாடி சும்மா ஒரு கொட்டாவி விடுங்க. அப்புறம் உடனே அவங்கள பாருங்க. அவங்களும் கொட்டாவி விட்டாங்கன்னா அவங்க உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா கொட்டாவிங்கிறது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு எளிதாக பரவக்கூடியது. இது நீங்கள் எதுவுமே சொல்லாமல் எதிரில் இருக்கிறவங்களோட எண்ணத்தை தெரிஞ்சுக்க உதவுற ஒரு ஆயுதம். டேட்டிங் அல்லது மீட்டிங்கில் இந்த தந்திரம் மூலமாக மற்றவங்களோட நோக்கத்தை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். தந்திரம் 5, அரோசல் ஆட்ரிபியூஷன். யாராவது உங்களை வாழ்க்கையில் மறக்கவே கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுடைய இதய துடிப்பை அதிகரிக்க வைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுங்க. உதாரணத்துக்கு ரோலர் கோஸ்டர் சவாரி, ஹாரர் மூவி அல்லது ஏதாவது த்ரில்லான விளையாட்டில் ஈடுபடும் போது அட்ரினலின் ஹார்மோன் சுரக்கும். மூளை அந்த நபரையும் அந்த தருணத்தையும் வாழ்நாள் முழுக்க மறக்காதபடி பதிவு செஞ்சிடும். டேட்டிங் போகும்போது இந்த தந்திரத்தை பயன்படுத்தி பாருங்க. உங்கள் பார்ட்னரால் உங்களை மறக்கவே முடியாது. ஏன் சின்ன பசங்க தங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு பைக்கில் அவ்வளவு வேகமாக போகிறாங்கன்னு தெரியுமா? அவங்க மறைமுகமாக இந்த தந்திரத்தை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அப்படி பண்ணுறது ஆபத்தில் கொண்டு போய் விடலாம். இதை கவனமாக கையாளுங்க. இது அன்பையும் ஈர்ப்பையும் உருவாக்குற ஒரு தந்திரம். தந்திரம் 6, சீரியல் பொசிஷன் எஃபெக்ட். மக்கள் எப்பவுமே ஒரு சம்பவத்தோட ஆரம்பத்தையும் அதோட முடிவையும் மட்டும்தான் நல்ல ஞாபகம் வச்சுப்பாங்க அப்படின்றத கவனிச்சிருக்கீங்களா? இதை தான் சீரியல் பொசிஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா உங்களுடைய நம்பர் முதலாவதாவோ இல்லை கடைசியாகவோ இருக்க முயற்சி பண்ணுங்க. டேட்டிங் போகிறீங்கன்னா அதனுடைய ஆரம்பத்தையும் முடிவையும் ரொம்ப ஸ்பெஷலாக மாற்றுங்க. ஒரு நல்ல உரையாடல், சின்ன கிஃப்ட் இல்லைன்னா ஒரு புதுமையான அனுபவம் மூலமாக இதை செய்யலாம். இது மற்றவங்க மனசில் நீங்கள் எப்பவும் நிலச்சி நிற்க உதவும். தந்திரம் 7, மிரரிங் பாடி லாங்குவேஜ். யாரோட நம்பிக்கையாவது நீங்கள் உடனே ஜெயிக்கணும்னா அவங்களுடைய உடல் அசைவுகளை நீங்களும் அப்படியே பிரதிபலிங்க. அவங்க கைகளை கட்டி உட்கார்ந்துருந்தா நீங்களும் அப்படியே உட்காருங்க. அவங்க கொஞ்சம் முன்னாடி சாஞ்சு பேசினா நீங்களும் அப்படியே செய்யுங்க. ஆனால் கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு சந்தேகம் வராத அளவுக்கு இது ரொம்ப நுட்பமாக இருக்கணும். நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறீங்கன்ற அந்த நம்பிக்கையை இது அவங்க மூளைக்கு கொடுக்கும். இதனுடைய முடிவு உடனடி நம்பிக்கை மற்றும் ஒரு நல்ல கனெக்ஷனை உருவாக்கும். இதை 48 லாஸ் ஆஃப் பவர் புத்தகத்திலையும் சொல்லப்பட்டிருக்குது. இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால் இதை தப்பாக பயன்படுத்துறது ஆபத்தானது. தந்திரம் 8, வார்ம் ஹேண்ட்ஸ் இம்ப்ரெஷன். நீங்கள் யாரையாவது முதல் முறை சந்திக்கும் போது உங்கள் கைகள் வெதுவெதுப்பாக இருக்கான்னு கவனிச்சுக்கோங்க. குளிர்ந்த கைகள் பலவீனத்தை காட்டும். அதே சமயம் வெதுவெதுப்பான கைகள் மரியாதையையும் தன்னம்பிக்கையையும் வெளிப்படுத்தும். இந்த சின்ன விஷயம் உங்களுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை தீர்மானிக்கும். அடுத்த முறை யாருக்காவது கை குலுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கைகளை நல்லா தேய்ச்சிக்கோங்க. தந்திரம் சின்னது தான், ஆனால் அதனுடைய தாக்கம் ரொம்ப பெருசு. தந்திரம் 9, குரூப் லாஃப்டர் சிக்னல். ஒரு குரூப்பில் எல்லாரும் சிரிக்கும்போது ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபரையோ அல்லது யார் கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் அறியாமலேயே பார்ப்பாங்க. இது உங்கள் ஆஃபீஸ் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் யாருக்கு யார் கூட நெருக்கம் இருக்குன்னு புரிஞ்சிக்க இது உதவும். இது ஒரு சிக்னல். இந்த தந்திரம் உங்களை குரூப் டைனாமிக்ஸை புரிஞ்சுக்கிறதுல மாஸ்டராக மாற்றிடும். தந்திரம் 10, ஸ்நாக் மேன் எஃபெக்ட். யாராவது உங்ககிட்ட சண்டைக்கு வாராங்கன்னு தெரிஞ்சா நீங்கள் சத்தம் இல்லாமல் ஏதாவது சாப்பிட ஆரம்பிச்சிடுங்க. சிரிப்பாக இருக்குதுல்ல, ஆனால் இது ஒரு சிறப்பான தந்திரம். ஏன்னா சாப்பிட்றதுங்கிறது மனசை அமைதிப்படுத்துகிற ஒரு விஷயம். இதை தான் ஸ்நாக் மேன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முறை 2 பேருக்கு நடுவில் பயங்கரமான வாக்குவாதம் நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போது அங்கிருந்த ஒருத்தர் பீட்சா சாப்பிட ஆரம்பித்தார். அப்புறம் என்ன, அந்த இடமே அமைதியாகி
சண்டையும் நின்றுச்சு. இது சைக்காலஜியோட ஒரு விசித்திரமான ஆயுதம். இதை கேட்கறதுக்கு சிரிப்பா இருந்தாலும் சில நேரங்களில் இது ஒர்க் அவுட் ஆக தான் செய்யுது. ஆனால் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட இதை பயன்படுத்தாதீங்க, இது செல்லுபடி ஆகாது. தந்திரம் 11, கேஸ் லைட்டிங். இப்போ நாம் டார்க் சைக்காலஜியோட ரொம்பவே ஆபத்தான தந்திரமான கேஸ் லைட்டிங்கை பற்றி பேச போகிறோம். இதுக்குன்னு தனியாகவே ஒரு வீடியோ தேவைப்படும். ஆனால் இதனுடைய சுருக்கத்தை நான் சொல்கிறேன். கேஸ் லைட்டிங்கில் நீங்கள் எதிர இருக்கிறவங்கள எந்த அளவுக்கு சுய சந்தேகத்துக்குள்ளாக்குவீங்கன்னா அவங்களுடைய சொந்த புத்தியையே சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு இது சக்தி வாய்ந்தது. உதாரணத்துக்கு, அவங்களுடைய பொருட்களை நீங்கள் அங்கேயும் இங்கேயும் மாற்றி வச்சுட்டு அவங்க கேட்கும்போது அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலையே, உனக்கு ஏதோ தப்பா தோணுது அப்படின்னு சொல்றது. இதனால மெல்ல மெல்ல அவங்களுக்கே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். இது ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப பயன்படுத்துற ஒரு ஆபத்தான தந்திரம். அதனால ஜாக்கிரதையா கையாளுங்க. தந்திரம் 12, லவ் பாம்பிங் அண்ட் அட்டென்ஷன் சைக்கிள்ஸ். நீங்க யாருக்காவது ஒருத்தருக்கு அளவுக்கு அதிகமா அன்பு காட்டி அவங்க நீங்க இல்லாமலே வாழ முடியாதுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறீங்களா? அதுக்கு பேர் தான் லவ் பாம்பிங். உங்களை மேனிப்புலேட் பண்றவங்க உங்க மேல அன்பையும் கவனத்தையும் பொழிவாங்க. அப்புறம் திடீர்னு காணாம போயிடுவாங்க. நீங்க அவங்களுடைய அன்பை ஏங்க ஆரம்பிப்பீங்க. அப்புறம் மறுபடியும் வருவாங்க. இந்த சக்கரம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இதனுடைய முடிவு, நீங்க அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள மாட்டிப்பீங்க. மக்கள் வருடக்கணக்கா இந்த வலையில இருந்து வெளிவர முடியாம தவிக்கிறாங்க. தந்திரம் 13, ட்ரையாங்குலேஷன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச தந்திரங்கள்ல ஒன்று. உங்களை ஏமாத்துறவங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு 3வது மனிதரை கொண்டு வந்து உங்களை விட அவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதனால உங்களுக்குள்ள பொறாமை, கோபம் அல்லது சோகம் உண்டாகும். ஆனா ஒவ்வொரு முறையும் லாபம் அந்த மேனிப்புலேட்டருக்கு தான் கிடைக்கும். உங்க எமோஷன்ஸையே ஆயுதமாக்கி உங்களை கட்டுப்படுத்துற தந்திரம் இது. தந்திரம் 14, பவர் ஆஃப் சைலன்ஸ். சில நேரங்களில் வார்த்தைகளை விட மௌனம் அதிகமாக பேசும். நீங்க யாரையாவது கட்டுப்படுத்தவோ அல்லது அவங்களோட உண்மையான முகத்தை வெளியே கொண்டு வரவோ நினைச்சிங்கன்னா மௌனத்தை பயன்படுத்துங்க. நீங்க அமைதியா இருக்கும்போது எதிரில் இருக்கிறவங்க குழப்பி விடுவாங்க. அவங்களுக்கு கோபம் வரும் அல்லது சுய சந்தேகம் வரும். நீங்க எதுவுமே பேசாம மற்றவங்களை உங்க பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தந்திரம் இது. தந்திரம் 15, ஜட்ஜ்மெண்ட் அண்ட் கில்ட் ட்ரிப்பிங். மேனிப்புலேட்டர் எப்பவுமே உங்களுடைய பலவீனங்களை தான் ஆயுதமாக்குவாங்க. நீங்க செய்யாத தப்புக்கு கூட உங்களை தண்டிச்சு பேசுவாங்க. உதாரணத்துக்கு, நான் உனக்காக எல்லாமே செய்கிறேன், ஆனா நீ எனக்காக எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால நீங்க குற்ற உணர்ச்சியில மூழ்கிடுவீங்க. உங்களுடைய சுய மரியாதையும் உடைய தொடங்கும். இந்த தந்திரம் உங்களை முழுசா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடும். தந்திரம் 16, ரீஃப்ரேமிங். மேனிப்புலேட்டர் சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமா அப்படியே திருப்பிடுவாங்க. உதாரணத்துக்கு, அவங்க சொல்லுவாங்க, நான் உன் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேன், அதனால தான் எனக்கு பொறாம வருது. இதுக்கு பேர் தான் ரீஃப்ரேமிங். அவங்க செய்யற தப்பை நியாயப்படுத்தி உங்களை அவங்க வசம் வச்சுப்பாங்க. இந்த தந்திரம் எவ்வளவு நுட்பமானதுன்னா நீங்க அந்த வலையில மாட்டிக்கிட்டதே உங்களுக்கு தெரியாது. தந்திரம் 17, ஃபியர் அப்பீல். மார்க்கெட்டிங்ல அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு தந்திரம் பயத்தை உருவாக்குறது தான். உதாரணத்துக்கு, நீங்கள் இந்த ப்ராடக்டை வாங்கலைன்னா உங்கள் குழந்தைங்க பலவீனம் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த பயம் உங்களை அதை வாங்க வைக்கும். மேனிப்புலேட்டரும் இதையே தான் பண்ணுவாங்க. உங்கள் மனசுக்குள்ள பயத்தை உருவாக்குவாங்க. நீங்கள் இதை செய்யலைன்னா நான் உன்னை விட்டு போயிடுவேன் அப்படின்னு மிரட்டுறது உங்களை முழுசா அவங்களுக்கு அடிமையாக்கிடும். தந்திரம் 18, பிளேயிங் த விக்டிம் கார்டு. மேனிப்புலேட்டர் தங்களை ரொம்ப பலவீனமானவங்களாகவும் பாவமாகவும் காட்டிக்குவாங்க.
எனக்கு ரொம்ப கொடுமை நடந்திருக்கு, எனக்கு உன்னுடைய உதவி வேணும் அப்படின்னு சொல்லி உங்கள் பரிதாபத்தையும் கவனத்தையும் வாங்குவாங்க. அப்புறம் மெல்ல மெல்ல அதை வச்சு உங்களை கட்டுப்படுத்த ஆரம்பிப்பாங்க. ரிலேஷன்ஷிப்களில் இது ரொம்ப சாதாரணம். தந்திரம் 19, த்ரெட் ஆஃப் அபேண்டன்மெண்ட். நீங்கள் அவங்க கட்டுப்பாட்டை விட்டு வெளியே போறீங்கன்னு மேனிப்புலேட்டருக்கு தோணும் போது அவங்க மிரட்ட ஆரம்பிப்பாங்க. நீ இதை செய்யலைன்னா நான் உன்னை விட்டு விலகிடுவேன் அப்படின்னு உங்கள் பயத்தையும் பாசத்தையும் அவங்க சாதகமாக பயன்படுத்துவாங்க. இதில் மாட்டிக்கிட்டு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையையே பாழாக்கியிருக்காங்க. தந்திரம் 20, எமோஷ்னல் காக்டெயில். கடைசியான மற்றும் மிகவும் ஆபத்தான தந்திரம் இதுதான். மேனிப்புலேட்டர் உங்களுடைய எமோஷன்ஸை ஒரு காக்டெயில் மாதிரி கலந்துடுவாங்க. அன்பு, பயம், குற்ற உணர்ச்சி, பொறாமை. முதல்ல அன்பு காட்டுவாங்க, அப்புறம் பயம்புறுத்துவாங்க, அப்புறம் குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துவாங்க. இந்த சக்கரம் எவ்வளவு குழப்பமாக இருக்கும்னா நீங்கள் எப்போ அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே போனீங்கன்னே உங்களுக்கு தெரியாது. இது டார்க் சைக்காலஜியோட ஒரு கொடிய ஆயுதம். இப்போ மனித இயல்பு மற்றும் இந்த இருண்ட உளவியலை ஆழமாக புரிஞ்சிக்க உதவ போகிற 3 புத்தகங்களை பற்றி பார்க்கலாம். த 48 லா ஆஃப் பவர். இந்த புத்தகம் உங்களுக்கு அதிகாரம் மற்றும் தந்திரத்தோட விதிகளை கற்றுக் கொடுக்கும். இது உங்கள் ஆளுமையையே மாற்றிடும். 2வது புத்தகம் த ஆர்ட் ஆஃப் செடக்ஷன். ஒருத்தரை உங்கள் பக்கம் எப்படி ஈர்க்கணும் அப்படின்ற ரகசியங்களை இந்த புத்தகம் சொல்லும். 3வது புத்தகம் த லா ஆஃப் ஹியூமன் நேச்சர். மனிதர்களோட குணாதிசயங்களை நீங்கள் எப்படி எளிதாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ரகசியங்களை இது சொல்லி கொடுக்கும். இந்த புத்தகங்களோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். படித்து முடித்து உங்கள் மூளைக்கு புது சக்தியை கொடுங்க. நண்பா, இதுதான் டார்க் சைக்காலஜி உலகத்தோட ஒரு சின்ன பகுதி. இந்த தந்திரங்களை ரொம்ப பொறுப்போட பயன்படுத்துங்க. ஏன்னா இந்த சக்தி எவ்வளவு ஈர்க்கக்கூடியதோ அதே அளவுக்கு ஆபத்தானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச தந்திரம் எதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அடுத்த பகுதி இன்னும் ஆழமாக இருக்கும். அது வரைக்கும் சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ். ஓகே, பை.